ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில நீ மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ ஏன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. அதாவது, என்னடா இது என் தலையெழுத்து, என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உன் தலையெழுத்தையே மாத்தி திருத்தி எழுத போறேன். உனக்கான அதிர்ஷ்டம் இப்போது உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடுச்சு. இனிமே உன்னை உதாசீனப்படுத்தியவர்களே வேதனைப்படக்கூடிய அளவுக்கு நீ அழகான சிற்பமாக ஜொலி ஜொலிக்க போற. உன்னை போய் ஒதுக்கி வச்சிட்டோமே, இப்ப எப்படி உதவி கேட்க போறோம் நினைச்சு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய சொந்த பந்தங்கள் முன்பாக நீ உயர்வான வாழ்க்கைய சிறப்பாக வாழும்படி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறேன் என் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் இப்போது பலன் கொடுக்க போறேன், பதில் கொடுக்க போறேன். நீ நம்பிக்கையோட உனக்கு பொருத்தமான விஷயங்களை மட்டும் சரியாக தேர்ந்தெடுத்து செய்ய பாரு. ஏன்னா இன்னைக்கு நீ முக்கியம் நினைக்கிறது நாளைக்கே உனக்கு தேவையில்லாததாக கூட போகலாம். இன்னைக்கு எது வேணும், அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் உயிர்னு நினைக்கிறியோ அதுவே நாளைக்கு வரக்கூடிய. அதனாலதான் எதை தேர்ந்தெடுத்தாலும் என்ன செஞ்சாலும் கவனமா சரியா முடிவெடுன்னு சொல்றேன். பல பொய்களை எளிதாய் உண்மையான நம்பக்கூடிய உன் மனசு உண்மையான விஷயங்கள் நடக்கும்போது நம்ப மறுக்குது. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் சொன்ன பொய்யலையும் அழகான பசப்பு வார்த்தைகளையும் உண்மைன்னு நம்பி எல்லாரையுமே நல்லவங்க நினைச்ச உனக்கு இப்போது உன் சூழ்நிலைகள் பயமுறுத்துதா? என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோன்னு தெரியாம கலங்காத. நீ விரும்பினது இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போது உனக்கு தகுதியானதை உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்க போறேன். எப்பொழுதுமே நீ நீயாக இருந்து விடு. எவ்வளவு இன்னல்களும் எத்தனை வெறுப்புகளும் குழப்பங்களும் துன்பங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை ஆட்கொண்டாலும் அத்தனையும் தாண்டி கடந்து வரக்கூடிய வழியை இந்த வராகி அம்மா உனக்கு காட்டுறேன். உன்னுடைய செயல்களால யாரும் மனசு வருத்தப்பட்ட கூடாதுன்னு நினைச்ச உன்னைய எல்லாரும் பல சூழ்நிலைகளில வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் யார் உனக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் இந்த வராகியம்மா அப்படி ஒரு தப்பை செய்யவே மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இனிமே நடக்க போற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான அனுபவத்தை சிறந்த முறையில கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நீ கத்துக்கிட்ட அனுபவத்தை வச்சு இனி வரக்கூடிய நாட்களை சிறப்பாக வாழ தயாராகு. வாழ்க்கையில நீ எப்பவுமே அமைதியான பொறுமையான பிள்ளையாக பொறுப்பான பிள்ளையாக இருக்கலாம். ஆனா எப்பவும் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. ஏதாவது பிரச்சனைகளோ கஷ்டமோ வரும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் மன தைரியம் இருக்குங்கிறத புரிந்து கொள் என் தங்கமே. நீ பட்ட அவமானங்கள் உன்னை நிலைகுலைய வைக்கலாம். உன் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். ஆனா இது நிரந்தர கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டிதான் உன் திறமைய மதிச்சு உனக்கான வெகுமானத்தை உன் வாழ்க்கையிலேயே வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. தேடி தேடி சம்பாதிச்சு வாழ்க்கையை தொலைச்சிடாம ஏற்கனவே சம்பாதிச்சதையும் ஏற்கனவே தேடியதையும் வச்சு கொஞ்சம் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து பார்க்க தயாராகு. ஏன்னா இங்கு பல பேர் வாழ்க்கை முழுவதும் ஓடி ஓடி உழைச்சு களைச்சு தேஞ்சு சம்பாதிச்சு கடைசியில் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருது. வாழ்க்கையை நீ வாழ்றதுக்காக தான் பிறந்தியே தவிர சம்பாதிக்கிறதுக்கும் சொத்து சேர்க்கிறதுக்கும் நீ பிறக்கல. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு சேர்த்த சத்துக்களில் இருந்து கொஞ்சம் செலவழிக்கிறதில் தப்பில்லை தானே. எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யி. நரம்பற்ற நாக்கு கொண்ட சில மனிதர்களின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான உன் இதயத்தையும் துரும்பாக சிதைக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. யார் என்ன சொன்னாலும் யாருடைய வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு நீ அதை நினைச்சு கஷ்டப்படாத அளவுக்கு உன்னை தைரியமான ஆளாக நீ வச்சுக்கோ. நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் அதே போல கவனமாக இருந்தால்
யாருடைய வாழ்க்கையிலும் இன்னல்கள் வராது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னை பத்தி இந்த வராகி அம்மா எனக்கு தெரிஞ்சதாலதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொடுப்பதற்காகவே அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. எதுவுமே இல்லாம அதை கஷ்டப்படும் போதும் குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய திறமை உனக்குள்ள இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே உனக்கு வாரி வழங்க போகிறேன். இந்த சூழ்நிலையிலும் நீ எல்லாத்தையுமே எளிமையாக, நியாயமாக, நேர்மையாக எடுத்துக்கிட்டீனா அதுதான் உனக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கும். எந்த செயலை செஞ்சாலும் உனக்கு முழு மனநிறைவு கிடைப்பதே இல்லைன்றத நான் பார்க்குறேன். ஆனால் முழுசா மனநிறைவும் திருப்தியும் உண்டாகணும்னா நீ சரியானபடி முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சு உன் வாழ்க்கையில உச்சத்தை தொடணும். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும்னு யோசிக்கிறத விட நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைச்சினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அல்லவா? சில சமயங்கள்ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணுன்றதை விட எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சில விஷயங்களை யோசிக்காம நீ இருந்தாதான் உன் வாழ்க்கை இன்னல் இல்லாத இன்பமாய் நிச்சயமாக இருக்கும். எல்லாரும் நினைக்கிறது போல நீ வாழணுங்கிற அவசியம் இல்லை. யாரும் உன்னை பத்தி என்ன வேணா நினைக்கட்டும். நீ யாரையும் ஏமாத்தாம உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் அதுவே போதுமானது. நீ உதவி செய்யணும், நீ அவங்களுக்கு வந்து துணைக்கி நிற்கணும், அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும்னு யார் உன்னிடம் எதை வேண்டுமானாலும் எதிர்பார்க்கட்டும். ஆனால் எல்லார் எதிர்பார்ப்பதையும் செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை என் தங்கமே. உனக்கு நெருக்கமானவங்களோ உனக்கு நெருங்கிய உறவுகளோ ஒரு சிறு தவறு செஞ்சாங்கன்றதுக்காக கோபப்பட்டு அவர்களை விலக்கி வைக்க நினைக்காதே. ஏன்னா ஒரு சிறு தவறுக்காக நீ விலக்கி வைக்கக்கூடிய அந்த உறவு நாளைக்கே பெரும் தவறாக உன் வாழ்க்கையில மாறவும் வாய்ப்பு இருக்கு. உன் வாழ்க்கையில உனக்கு நான் நெருக்கமாக கொடுத்த ஒவ்வொரு மனிதரும் என்னால் அனுப்பப்பட்டவர்கள். நீ யாரையும் வெறுக்கவோ விலக்கவோ வேண்டாம். எது எது என்று எவருக்கு தெரியுமோ என அலட்சியமாக இருந்து விடாதே. யாருக்கு எதை தெரியப்படுத்தணுமோ அதை நான் தெரியப்படுத்துவேன். நீ எப்போதும் யார் நம்மளை என்ன செஞ்சிட போறாங்க, யாருக்கு இது தெரிய போகுதுன்னு செய்யக்கூடிய சில காரியங்கள் தான், அலட்சியமாக நீ நினைக்கக்கூடிய காரியங்கள் தான் உன் வாழ்க்கையில தப்பாக மாறிவிடுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. நன்மையோ தீமையோ நீ செய்த எல்லா செயல்களுக்கும் உண்டான பலனை இப்போது நான் வரிசையா கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். எப்போதுமே நல்லதையே செஞ்சு நன்மைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடு தங்கமே. நீ எல்லா இடங்கள்லையும் உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனா நீ சொல்ற வார்த்தைகள் மட்டும் உண்மையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா பொய்யுங்கிற கவசம் தன்னை பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா காரியத்திலும். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை எனும் அஸ்திரம் அந்த பொய்யை உடைத்தெறியும் என்பதை மறந்துடுறாங்க. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்கும் ஒருத்தரை மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சிரிக்க வைப்பது எளிது, ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிகவும் கடினம் அல்லவா? உன் வாழ்க்கையில நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற, ஒரே பிரச்சனைகளா இருக்குன்னு நீ யோசிக்கிற. ஆனா காரணம் இல்லாம நான் கஷ்டங்களை கூட கொடுப்பதில்லை. கஷ்டமோ பிரச்சனையோ எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய அளவுக்கு நீ இருந்தாதான் உன் வாழ்க்கையின் மகத்துவம் உனக்கு புரியும். நீ நீயாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. ஆனால் தன்னிலை மாறும்போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதிக நன்மையையோ தீமையையோ கொடுக்கும். முடிவை நான் உன் கையில கொடுத்துட்டேன், நீ வருந்தாதே என் தங்கமே. வாய்ப்புகள் தவறி போகும்போது அதை நினைச்சு கவலைப்படாம எல்லாமே நன்மைக்கே நினைச்சு முயற்சி செய்ய. நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பலனாகவும் பதிலாகவும் மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். அப்படிதான் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ செஞ்ச முயற்சிக்கும் இந்த வராகி அம்மாவை வணங்கிய அந்த இறை பக்திக்கும் பதிலாகத்தான் உன் வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி சந்தோஷமானதாக உன் வாழ்க்கையை அமகாக்க வந்திருக்கேன். எதுவுமே எளிதாக கிடைச்சிட்டா அலட்சியம் வந்துருந்தான். அதற்கான மதிப்பை நீ உணர்ந்து கொள்ளும் விதமாக வாழ்க்கையில சில கஷ்டங்களை கொடுத்தேன். இப்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி கடந்து வந்த உனக்கு சந்தோஷங்களை தரப்போகிறேன் என் செல்லமே.
உன் மனசாட்சிக்கு என்ன சொல்ல போகுது, என்ன தெரிய போகுது, எங்க குத்தி காட்ட போகுதுன்னு நினைச்சு நீ தைரியமா தவறு செய்யாதே. உன் மனசாட்சி விழிச்சுக்கிட்டு உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் முன்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. எப்போதுமே உன் மனசாட்சிக்கு உண்மையாக நியாயமான காரியங்களை நேர்மையான முறையில மட்டும் செய். உனக்கு துணையாக இருந்து இந்த வராகி அம்மா நிச்சயமாய் உன்னை காப்பாத்துவேன்.